कैसे मिलेगी वो सुरक्षित ट्रेन? எப்படி அந்த சேஃபான ட்ரெயின் கிடைக்கும்? समय है तैयार होने का, कहीं देर ना हो जाए. இப்பொழுது ரெடியாக இருக்கக்கூடிய நேரமாகும், கொஞ்சம் கூட லேட் ஆகக்கூடாது. तुम बच्चों को ट्रंकाल आवेगा. குழந்தைகளாகி உங்களுக்கு ட்ரங்க் கால் வரும். एक ही ट्रेन चलेगी. ஒரே ஒரு ட்ரெயின் தான் போகும். जैसे हिंदुस्तान पाकिस्तान का जब बंटवारा हुआ, எப்படி हिंदुस्तान पाकिस्तान பிரிவினை ஏற்பட்டது? तो जहाँ से भी निकलनी थी पहली ट्रेन, அப்பொழுது எங்கிருந்தெல்லாம் முதல் ட்ரெயின் வரணும் என்று இருந்ததோ निकल गई सुरक्षा पूर्वक. அது சேஃபாக அங்கிருந்து போயிட்டது, சென்றது. और बाद वाली जो ट्रेन है कराची में पहुंची या कराची से दिल्ली में आई, பிறகு அதற்கு பிறகு இருக்கக்கூடிய ட்ரெயின் எது கராச்சில இருந்து தில்லிக்கு போச்சு, அப்புறம் டெல்லியில இருந்து கராச்சிக்கு போச்சு, वो सब काट डालेगी. அது அனைத்தையும் வெட்டிட்டாங்க. बाकी यह तो कहीं भागा नहीं. कौन? அதை தவிர இவர் எங்கேயுமே ஓடவில்லை. யாரு? ब्रह्मा बाबा तो कहीं भागे नहीं. वो तो कराची में ही उनका बंगला था. பிரம்ம பாபா எங்கேயுமே ஓடல, அவருடைய பங்களா கராச்சில தான் இருந்துச்சு. पहले ही चले गए थे. முதலே அங்கே சென்று விட்டார். ये सेफ्टी में था. இவர் சேஃப்டில இருந்தாரு. तो देखो, ஆகவே பாருங்கள், इतने भाग करके पूरी बारात की बारात आ गई. இவ்ளோ பேர் ஓடி விட்டு வந்தாங்க, இவ்ளோ பெரிய கூட்டம் வந்துச்சு. कोई भूख मरते हैं क्या? அப்பொழுது யாராவது பசியால இறக்குறாங்களா என்ன? कोई भूख मरे யாராவது பசியால இறந்தாங்களா? नहीं. இல்லை. उनके साथ जो भी आए, அவரோடு யாரெல்லாம் வந்தாங்களோ, पेट में बच्चे भी ले आए, வயித்துல குழந்தையோட கூட வந்தாங்க. वो भूख मरते हैं क्या? அவர்கள் பசியால இறக்குறாங்களா என்ன? कुछ भी नहीं. எதுவுமே இல்லை. ईश्वरीय प्रसाद मिलता रहता है. ஈஸ்வரனுடைய பிரசாதம் கிடைத்து கொண்டே இருக்கிறது. तो ये ईश्वर का यज्ञ रचा हुआ है. ஆகவே இந்த ஈஸ்வரனுடைய யஜ்யம் படைக்கப்பட்டிருக்கிறது. इसमें कोई कमी पड़ने वाली नहीं. இதுல எந்த ஒரு குறையும் ஏற்படுவதில்லை. பாபா முரளில சொல்லிருக்காங்க, நம்மளுடைய லக்கேஜ் பேக் பண்ணிக்கணும், அப்புறம் பரம்தாமத்துக்கு செல்லணும். அப்போ அந்த நேரத்துக்கு பாபா சொல்லிருக்காரு, ஒரே ஒரு ட்ரெயின் தான் போகும். அப்ப என்ன, எல்லா ட்ரெயினுமே ஒரே நேரத்துல தான் இருக்குமா? आदि में चली होगी तो अंत में भी चलेगी. ஆரம்பத்துல அந்த ட்ரெயின் இருந்துச்சுன்னா கடைசிலுமே இருக்கும். अरे सन 47 में जब मारकाट हुई थी तो एक ही ट्रेन चारों तरफ से चली थी क्या? அரே, எப்பொழுது 1947 அடிதடி நடந்துச்சோ அப்பொழுது எல்லா இடத்துல இருந்து ஒரே ட்ரெயின் தான் போச்சா என்ன? है? हर जगह से ट्रेन दौड़ी थी और जोन को ஒரே இடத்துல இருந்து போல, ஆனா எல்லா இடத்துல இருந்து ட்ரெயின் போச்சு. निकलना था वो पहली ट्रेन से निकल गए. பிறகு யாருக்கு அங்கிருந்து வெளியே போகணும்னு இருந்துச்சோ அவங்க முதல் ட்ரெயின்லயே போயிட்டாங்க. टाइम अलग अलग होता है क्या? அவங்க சொல்றாங்க, பாபா நேரம் என்ன ஒரே நேரமா தான் இருக்குமா? அதுக்கு பாபா கேக்குறாரு, என்ன டைம் தனித்தனியாக இருக்குமா? आदि का टाइम था वो भी एक ही था, अंत का टाइम होगा वो भी एक ही होगा. ஆரம்பத்தின் டைம் இருந்துச்சு, அது கூட ஒண்ணுதான் இருந்துச்சு. கடைசியினுடைய டைம் இருக்கும், அதுவும் அப்படிதான் இருக்கும். एक सेकंड की परीक्षा होगी. नष्टो मोहा स्मृति लब्धा. ஒரு செகண்டுக்கு தான் பரீட்சை இருக்கும். நஷ்ட மோகா ஸ்மிருதி லப்தா. जिन्होंने अपने को बैगेज को समेटा होगा, யார் தன்னுடைய லகேஜ மூட்டை கட்டி வச்சிருப்பாங்களோ उनको एक सेकंड लगेगा. அவங்களுக்கு ஒரு செகண்ட் தான் பிடிக்கும். जिन्होंने नहीं समेटा होगा तो फड़फड़ाते रह जाएंगे. एक ही रेलगाड़ी चलेगी तो रेलगाड़ी का बेहद में क्या होगा? அவங்க சொல்றாங்க, பாபா ஒரே ஒரு ட்ரெயின் தான் ஓடும், ஆகவே அந்த ட்ரெயினுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்டதுல என்ன அர்த்தமாகும்? सन 48-47 में जब हिंदुस्तान पाकिस्तान का बंटवारा हुआ था
1947-48 எப்பொழுது இந்துஸ்தான் பாகிஸ்தான் பிரிவினை ஏற்பட்டதோ तो हद की ट्रेन चली थी या बेहद की ट्रेन चली थी? एक ही ट्रेन जो चली, அப்பொழுது எல்லைக்கு உட்பட்ட ட்ரெயின் ஓடுச்சா இல்லையானால் எல்லைக்கு அப்பாற்பட்ட ட்ரெயின் ஓடுச்சா? हिंदुस्तान पाकिस्तान का जब बंटवारा हुआ, இந்துஸ்தான் பாகிஸ்தானுக்கு பிரிவினை எப்பொழுது ஏற்பட்டுச்சோ அப்பொழுது ஒரே ஒரு ட்ரெயின் தான் ஓடுச்சு. उस ट्रेन से जो निकल गए पाकिस्तान जाने वाले पाकिस्तान निकल गए, அப்பொழுது அந்த ட்ரெயின் மூலமாக யாரு அங்கிருந்து வெளியே வந்துட்டாங்களோ பாகிஸ்தானுக்கு போறவங்க பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்க. हिंदुस्तान में आने वाले हिंदुस्तान में आ गए. இந்துஸ்தானுக்கு வரணும்னு இருந்துச்சு, அவர்கள் இந்துஸ்தானுக்கு வந்து விட்டாங்க. पहली ट्रेन से முதல் ட்ரெயின் वो बच மூலமாக गए. அவர்கள் பத்திரமா இருந்துட்டாங்க. और बाकी जो दूसरी ट्रेन तीसरी ट्रेन में बैठे, அதற்கு பிறகு யாரு ரெண்டாவது ட்ரெயின் மூணாவது ட்ரெயின்ல உட்கார்ந்தாங்களோ तो क्या हुआ? அப்பொழுது என்ன काट நடந்துச்சு? डाले गए. வெட்டி போட்டாங்க. जो आदि में हुआ वो अंत में भी होगा. எது ஆரம்பத்தில் நடந்ததோ அது கடைசியிலும் நடக்கும். तो स्थूल में हुआ कि सूक्ष्म में भी हुआ? ஆகவே அது ஸ்தூலத்தில் நடந்ததா இல்லையானால் சூட்சுமமாகவும் நடந்ததா? है? अरे संकल्पों का संघर्ष चलेगा. சங்கல்பங்கள் மூலமாக மிகவும் அதிகமாக போராட வேண்டியதாக இருக்கும். तो स्थूल संघर्ष भी होगा. அப்பொழுது ஸ்தூலமான போராட்டம் கூட நடக்கும். ये संकल्प सूक्ष्म खून है. இந்த எண்ணங்கள் சூட்சுமமான ரத்தமாகும். हिंदुओं के अंदर संकल्प अलग चले இந்துக்களுக்குள்ள எண்ணங்கள் வேற மாதிரி ஓடுச்சு. और मुसलमानों के अंदर संकल्प अलग चले. பிறகு முஸ்லிம்குள்ள வேற மாதிரி சங்கல்பங்கள் ஓடுச்சு. दोनों का खून एक दूसरे से टकरा गया. இருவரின் ரத்தம் ஒருத்தர் இன்னொருத்தரோடு மோதி கொண்டது. ये संकल्पों की ट्रेन चली. இது எண்ணங்களின் ட்ரெயின் ஓடுச்சு. पहले सूक्ष्म में हर काम होता है. முதலில் சூட்ச்ம ரூபத்தில் தான் எல்லா விதமான வேலையும் நடக்கிறது. और फिर स्थूल में भी काम होता है. அதற்கு பிறகு ஸ்தூலமானதிலும் அந்த வேலை நடக்கிறது. जिस गाड़ी में पैर रखेंगे वो चलेगी, इसका क्या अर्थ है? அவங்க கேக்குறாங்க, பாபா எந்த வண்டியில நாம் காலை வைக்கிறோமோ அந்த வண்டி ஓடும். जिस गाड़ी में पैर रखेंगे वो चलेगी. गाड़ी பாபா கேக்குறாரு, எந்த வண்டியில கால் வைப்போமோ அந்த வண்டி ஓடுமா? गाड़ी चलेगी. அவங்க சொல்றாங்க, பாபா முரளில சொல்லிருக்காருல கடைசியில வண்டி ஓடும். क्या का क्या बना देते हैं. அப்ப பாபா சொல்றாரு, என்ன விஷயத்தை எப்படி தலைக்கீழா மாத்திடுறாங்க? माना जैसे कराची में அப்படியானால் எப்படி கராச்சியில हिंदुस्तान और पाकिस्तान का जब बंटवारा हुआ था இந்துஸ்தான் பாகிஸ்தானுக்கு பிரிவினை ஏற்பட்டது. तो कराची की ओर जो भी ट्रेनें चली थी அப்பொழுது கராச்சிக்காக என்ன ட்ரெயின் எல்லாம் ஓடியதோ या पाकिस्तान की ओर से जो भी ट्रेनें दिल्ली में चली थी, இல்லையானால் பாகிஸ்தான்ல இருந்து எந்த ட்ரெயின் எல்லாம் டெல்லிக்காக வந்துச்சோ तो जो पहली ट्रेन चली அப்பொழுது எந்த முதல் ட்ரெயின் ஓடியதோ चाहे जहाँ से चली हो, அது எங்கிருந்து ஓடி இருந்தாலும் சரி, चाहे पेशावर से चली हो, चाहे कराची से चली हो, பேஷாவர்ல இருந்து வந்திருந்தாலும் சரி, கராச்சில இருந்து வந்திருந்தாலும் சரி, दिल्ली की ओर, டெல்லிக்காக, चाहे बंगलौर से चली हो, இல்லையானால் பெங்களூர்ல இருந்து போயிருந்தாலும் சரி, जो पहली ट्रेन चली वो तो बच गए. எந்த முதல் ட்ரெயின் ஓடியதோ அதுல இருக்கவங்க எல்லாம் சேஃப் ஆயிட்டாங்க. और उसके बाद जो दूसरी ट्रेन निकली वो सब काट डाले गए. அதற்கு பிறகு என்ன ட்ரெயின் எல்லாம் வந்துச்சோ அது எல்லாத்தையுமே வெட்டி போட்டாங்க. ऐसे ही अंत में होगा अचानक. அதே மாதிரி தான் கடைசியிலும் திடீர்னு ஏற்படும். जिन बच्चों को ट्रंकाल आ जाएगा, जिनका बुद्धियोग होगा उनको ट्रंकाल आ जाएगा. யாருடைய புத்தி யோகம் இருப்போமோ அந்த குழந்தைகளுக்கு ட்ரங்க் கால் வரும். चलो போங்க. और वो चल पड़ेंगे. பிறகு அவர்கள் போவாங்க. और जो रह गए तो रह जाएंगे. யார் இருந்துருவாங்களோ அவங்க அப்படியே இருந்துடுவாங்க. फिर हिंदू मुसलमानों की
ऐसा मार काट होगी, खून खराबा होगा। பிறகு இந்து முஸ்லிம்க்கு நடுவில் இப்படிப்பட்ட அடிதடி நடக்கும், ரத்த ஆறு ஓடும், कट मरेंगे। அதுல வெட்டி இறந்து விடுவாங்க। एक ही ट्रेन चलेगी। है? பாபா எப்பொழுது சொல்லிருக்கீங்க ஒரே ஒரு ட்ரெயின் தான் ஓடும்? लास्ट में बोला एक ही ट्रेन चलेगी, हाँ? கடைசியில சொல்லிருக்காருல ஒரு ட்ரெயின் தான் ஓடும், बाकी वाले मार काट हो जाएगी। हाँ। மிச்சம் இருக்கிற அனைத்தையும் வெட்டி போட்டுருவாங்க। तो कब की बात है? 18 की बात है उसके बाद की? அப்பொழுது அது எப்பத்திற்கான விஷயம்? 18னுடைய விஷயமா இல்ல அதற்கு பிறகு இருக்கக்கூடிய விஷயமா? यज्ञ के आदि में क्या हुआ था? யக்னத்தின் ஆரம்பத்தில் என்ன நடந்தது? जो आदि में हुआ सो अंत में होगा। आदि में 1947 में क्या हुआ था? ஆரம்பத்தில் என்ன நடந்ததோ அதுதான் கடைசியிலும் நடக்கும்। ஆரம்பத்தில் 1947ல என்ன நடந்துச்சு? जब हिंदुस्तान पाकिस्तान का बंटवारा हुआ था, எப்பொழுது ஹிந்துஸ்தான் பாகிஸ்தானுக்கு பிரிவினை ஏற்பட்டதோ, खून की नदियां बही थी, ரத்த ஆறு ஓடியதோ, उस समय क्या हुआ था? அந்த நேரத்தில் என்ன நடந்தது? उस समय कलकत्ते से जो पहली ट्रेन निकल गई वो निकल गई। அந்த நேரத்தில் கல்கத்தாவிலிருந்து என்ன முதல் ட்ரெயின் ஓடியதோ அது அவ்வளவுதான், போயிடுச்சு। मद्रास से जो पहली ट्रेन निकल गई सो निकल। दिल्ली से जो மெட்ராஸ்ல இருந்து என்ன முதல் ட்ரெயின் போச்சோ அது போச்சு। निकल गई सो निकल गई। டெல்லியில இருந்து எந்த ட்ரெயின் போச்சோ அது போயிடுச்சு। हाँ? जयपुर से जो निकल गई सो निकल गई। ஜெய்ப்பூர்ல இருந்து எது போச்சோ அது போயிடுச்சு। बाकी जो दूसरी ट्रेन छूटी और उसमें भर कर भरा भर निकल पड़े ढेर के ढेर। அதற்கு பிறகு எந்த ரெண்டாவது ட்ரெயின் ஓடியதோ அதுல நிறைய பேர் ஏறி ஏறி போக ஆரம்பிச்சாங்க। वो सारे काट डाले गए। அவர்கள் அனைவரையும் வெட்டி போட்டாங்க। तो समझ में क्यों नहीं आता ये बात? ஆகவே இந்த விஷயம் ஏன் உங்களுக்கு புரிந்து வர மாட்டேங்குது? ये सभी ट्रेनें माउंट आबू जाएंगी ना? அவங்க கேக்குறாங்க, பாபா இந்த அனைத்து ட்ரெயினுமே மவுண்ட் ஆபுக்கு போகுமா? ये थोड़ा ही जाएगा, बताया कहाँ जाएंगी। அதுக்கு பாபா சொல்றாரு, இது சொல்லல எங்க போகும்னு। अरे पहले भी जब हुआ था, जब ट्रेनें काट डाली गई थी तो அரே ஆரம்பத்தில் கூட எப்பொழுது இப்படி நடந்துச்சோ, எல்லா ட்ரெயினையும் வெட்டி போட்டாங்களோ, कहाँ हुआ था? அப்போ எங்க நடந்துச்சு அது? कौन सी स्थान थे जहाँ के लिए ट्रेनें गई थी? எந்த இடம் இருந்துச்சு அங்க ட்ரெயின் போச்சு? पहली ट्रेन जो जाने वाली थी वो सेफ हो गई और दूसरे नंबर पे जो जो ट्रेनें गई थी वो काट डाली। ஃபர்ஸ்ட் ட்ரெயின் எது போச்சோ அது சேஃப் ஆயிடுச்சு। அதற்கு பின்னால் எந்த ட்ரெயின் எல்லாம் போச்சோ அதுல எல்லாரையுமே வெட்டி போட்டாங்க। वो कौन से स्थान थे? அது என்ன இடமாக இருந்தது नहीं मालूम? தெரியாதா? है? अरे हैं? अरे अरे पाकिस्तान से जो ट्रेनें आई थी दिल्ली की तरफ वो दूसरी ट्रेनें सारी कट के खत्म हो गई। பாபா சொல்றாரு, பாகிஸ்தான்ல இருந்து டெல்லிக்காக எந்த ரெண்டாவது ட்ரெயின்லாம் வந்துச்சோ அது அனைத்தையும் வெட்டி போட்டாங்க। ऐसे ही दिल्ली से निकल करके जो ट्रेनें गई पाकिस्तान में, कराची में, वो सब काट डाली गई। அதே போல டெல்லியில இருந்து கராச்சிக்காக என்ன ட்ரெயின் போச்சோ அதையும் கூட வெட்டி போட்டாங்க। दो ही स्थान थे இரண்டு இடங்கள் தான் இருந்தது जहाँ के लिए ट्रेनें गई थी। எங்கேக்காக ட்ரெயின் வந்தது? एक पाकिस्तान और एक कब्रिस्तान। ஒன்னு வந்து பாகிஸ்தான், இன்னொன்னு வந்து கப்ரிஸ்தான்। दिल्ली के लिए जाएंगी ट्रेनें। है जी? दिल्ली के लिए जाएगी ट्रेन। नई दुनिया कहाँ स्थापन होगी? அவங்க கேக்குறாங்க, அப்படின்னா பாபா ட்ரெயின் டெல்லிக்காக போகுமா? அதுக்கு பாபா கேக்குறாரு, புதிய உலகம் எங்க படைக்கப்படும்? ठीक? டெல்லியில தான்। हाँ। अरे आबू में तो वो तपस्या था वो। देखो யாரோ சொல்றாங்க, அப்ப வந்து மவுண்ட் ஆபுக்கு போகாதா? அதுக்கு இன்னொரு பாய் பதில் கொடுக்கறாரு, மவுண்ட் ஆபுல வந்து தபஸ்யா பண்ணுவோம் இல்லையா? அதுக்கு பாபா சொல்றாரு, பாருங்க आबू अब्बा का घर है। ஆபு தந்தையினுடைய வீடு ஆகும்। है जब घर है तो परम धाम को तुम बच्चे सृष्टि पर उतार लेंगे तो क्या दिल्ली में उतार लेंगे? அப்பொழுது அது வீடாக இருக்கும் பொழுது பரம்தாமத்தை நீங்கள் இந்த உலகத்தில் இறக்கிக் கொள்வீர்கள்। அப்ப அது என்ன, நீங்க டெல்லியில இறக்குவீங்களா? दिल्ली में थोड़ी उतारेंगे। டெல்லியில இறக்க மாட்டாங்க। दिल्ली में तो स्वर्ग की गेट खुलेगा। டெல்லியில் ஸ்வர்கத்தினுடைய கதவு தான் திறக்கும்। स्वर्ग का गेट कन्या माताओं के द्वारा खुलेगा या रुद्रमाला के कंडुओं के द्वारा खुलेगा? ஸ்வர்கத்தினுடைய கதவு கன்னியாமாதாக்கள் மூலமாக திறக்கப்படுமா, இல்லையானால் ருத்ரமணி மாலைகள் மூலமாக திறக்கப்படுமா?
तो कन्या माता है हो बताया है स्वर्ग का स्थान। ஆகவே அந்த கன்யா மாதாக்களுக்காக தான் அந்த சொர்க்கத்தினுடைய இடத்தை சொல்லியிருக்காங்க. जो तपस्या धाम है எது வந்து தபஸ்யா தாமமாக இருக்குமோ वहाँ पाप आत्माएं इकट्ठी होकर के तपस्या करेंगी। அங்க பாவ பாவம் செய்த ஆத்மாக்கள் ஒன்று சேர்ந்து விட்டு தபஸ்யா செய்வார்களா? या स्वर्ग का गेट खोलने वाली पुण्यात्मा इकट्ठी होकर तपस्या करेंगी। இல்லையானால் ஸ்வர்க்கத்தினுடைய கதவை திறக்கக்கூடிய புண்ணியாத்மாக்கள் ஒன்று சேர்ந்து விட்டு தபஸ்யா பண்ணுவாங்களா? है पाप आत्माएं वहाँ इकट्ठी हो तपस्या करें। பாப ஆத்மாக்கள் தான் அங்க ஒன்று சேர்ந்து விட்டு தபஸ்யா செய்வார்கள்.